முத்துப்பச்சி, ஏண்டி முத்துப்பச்சி, எங்கடி போன? வேலைக்கு கிளம்பிட்டவா? என்னமோ வரும்போது வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க. என்னன்னு வந்து சொல்லிவிடு. ஒரு பொருளும் நீ போய் வாங்கிடாத. அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சும்மா எப்ப பாரு என்னையே பிடிச்சி தொங்குறது. என்னைக்குதான் நீயே தானே வெளியே போய் பழக போறேன்னு தெரியல. வீடு விட்டா அடுப்படி, அடுப்படி விட்டா மாட்டுக்கொட்டா. இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது இவளுக்கு. என்ன எப்படியே வேலைக்கு கிளம்பிட்டியா சாமியா? கிளம்பிட்டப்பா. அப்ப டீ குடிச்சிங்களா? இந்த வீட்டுல யாருப்பா எனக்கு எடுத்து கொடுக்குறா? நான் நாட்டுக்கிட்டு தொங்கினாலும் ஒரு நாதியும் இல்லை நீ கேட்கறதுக்கு. டீ போய்யா நான் யாருக்கிட்டையும் கேட்க முடியும்? உன் மவங்காரன் எங்க? நேத்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா அந்த பையன்? கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பொண்டாட்டி கொடுக்குற செல்லம் தான். இப்படியே பிள்ளைய செல்லம் கொடுத்து எடுத்து வைக்க சொல்லு. இப்ப ராத்திரி சொன்னாங்கப்பா, என்னமோ கோச்சுக்கிட்டு போயிட்டானாமே. இப்ப நீங்க ஏன்ப்பா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறீங்க? இப்ப இருக்கிற பிள்ளைதான் யாரு மரியாதை கொடுக்குற? அதுக்காண்டி பிள்ளைய போற பக்கம் விடுவாங்களே. அப்பப்ப கண்டிச்சுதான் வைக்கணும். உன்னைய கண்டிச்சு வளர்த்ததால தானே இப்ப ஏன் பேச்சு கேட்டு நிக்கிறேன். நானும் உன்னைய உன் மவன் மாதிரி விட்டுருந்தேன்னா நேரத்துக்கு உன் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிக்கிட்டு எங்களை தனியா தவிக்க வச்சுட்டு எங்கேயோ போய் சேர்ந்துருப்பேன். உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தானே உன் மவனை நான் கட்டிச்சு வைக்கிறேன். அப்ப நான் தான் உன் மவனை அடிச்சேன்னு உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. உன் மவன் பண்ண சேட்டையெல்லாம் எதுவும் சொல்லல. இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. அவன் சின்ன பையன், இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனுக்கே புத்தி வந்துரும்பா. சரிப்பா, இனி உன் மவன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் வச்சுக்க மாட்டேன். அவன் போக்குக்கு எங்கேயாவது போய் ஊரொம்பு வாங்கிட்டு நிக்கட்டும். தெருவுல தலை காட்ட முடியல. சுப்பிரமணியா நான் வச்ச பேரை என்ன மாத்திருக்கான் பாரு. எங்க அம்மாவை காணும்? காலையில இருந்து கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்டு பார்த்து நானும் நாக்கு சித்து போய் கடையில டீ குடிச்சிட்டு வரேன். ஏன் முத்துப்பச்சி, அப்பாவுக்கு டீ எதுவும் கொடுக்கலையா? அடுப்படிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவால தெரியல. ஐயா என்ன இருங்க வார இப்ப வர்றதுக்குள்ள எதுக்கு அப்பா உங்களையும் உசுறு போற மாதிரி கத்துறீங்க? பத்தியா உசுறு போற மாதிரி கத்துறாங்களா? அப்பா என்ன வைக்க வீட்டுக்குள்ளார உட்காரவா முடியுது நிம்மதியா? வயசான காலத்துல சரி எங்கேயாவது ஓரமா படுத்து எழுந்திருக்கலாம்னு பார்த்தா பண்ட பாத்திரம் அப்பதான் தட்டாரு புடார்னு உடையுது. வீட்டுல வேலை செய்யும்போது அது இது உழதான் செய்யும். சத்தம் கட்டாம எப்படி வேலை செய்ய முடியும்? என்னம்மா பொழுதானைக்கு வீட்டுக்கு காவலாட்ட வீட்லயே உட்காந்துருக்க மாதிரி தான் பேசுவாங்க. வர்ற நேரம் என்ன போற நேரம் என்ன? நீ என்னமோ வாங்கிட்டு வர சொன்னியா, அது என்னன்னு சொல்ல மாட்டியே? உன் வெட்டி நியாயத்தை கேட்க எனக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும்? எங்க கிட்ட பேசணும்னா தான் உங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனா அடுத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுவீங்க நின்னு மணிக்கணக்கா. இல்ல உனக்கு நேரம் ஆகலையா? வேலைக்கு சீக்கிரம் கிளம்பிட. வீட்டுல சும்மா இருக்கிற பொம்பளைகளுக்கு என்ன இருக்கு? வெளியே போய் வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். நானும் நாளையில இருந்து வெளியில வேலைக்கு போறேன். வீட்டுல சும்மா இருக்கிறவங்க சோறு குழம்புல ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அப்ப நானும் தெரிஞ்சுப்போம்ல. யாருதான் இப்ப நமக்கு மரியாதை கொடுக்குற? சும்மா வளவலன்னு பேசாதம்மா. என்ன வேணும்னு சொல்லு. இந்த எனக்கு என்ன அது வேணும் இது வேணும் ஆளும் போல வேணும்னு நான் என்ன உங்ககிட்ட கேட்டு வாங்கி தின்னவா போறேன்? சாயங்காலம் வரையில பூ வாங்கிட்டு வாங்க. மளிகை ஜாமான் கொஞ்சம் தேவைப்படுது. மத்தியானத்துக்கு மேல போன் பண்ணுங்க, எது இல்லைன்னு பாத்துட்டு சொல்றேன். சரி வாங்கிட்டு வரேன். ஏண்டா வேலைக்கு போய் உனக்கு எப்ப வேலை முடிகிறது? நீ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்றது? அடிக்கிற வெயிலுக்கு நேரத்துல வீட்டுக்கு வந்து சேராம அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்களாம். இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரணுமா? இருக்கிறவங்கள என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு முட்டையா போட போறேங்க? போய் வாங்கிட்டு வர சொல்லு. மத்ததுக்கெல்லாம் ஆத்தா விட்டுக்கெல்லாம் தனியா கிளம்பி போக தெரியுது. மளிகை ஜாமான் தான் வாங்க போக தெரியலையோ? சரிப்பா, அவளே போக சொல்றேன். ஒரு வார்த்தை கேட்கறாரு பாரு. அப்படியே அப்பா சொன்ன மண்டி ஆட்டிக்கிட்டு நிக்கிறது. மளிகை ஜாமான் எல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வர தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். ரூபாயை மட்டும் கொடுங்க. இந்த முந்தானத்துதான் மளிகை ஜாமானுக்கு ரூபா வேணும்னு கேட்டு வாங்கின போல இருக்குமா? ஏமா இப்படி தினம் 100 500 மளிகை ஜாமான் வாங்க ரூபா கேட்டீங்கன்னா எப்படிதான் சேர்த்து வைப்பீங்க? இங்க என்ன பணம் மரத்திலேயே காக்குது? ஏன் மாமா ஒரு ஆளு தானே சம்பாதிக்கிறேன். ஆத்திர அவசரத்துக்கு உங்க ஆத்தா வீட்டுல இருந்து பாட்டா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர மாதிரி இல்ல பேசுறீங்க. எனக்கு கொடுத்து உதவ ஆள் இல்ல. அத நீங்க இருக்கீங்களா, உங்க மகனுக்கு கொடுக்க வேண்டியதானே? பணமும் கேட்க கூடாது, எதுவும் வாங்கி தரவும் சொல்லக்கூடாது. அப்ப புருஷன் என்னத்துக்கு தான் உங்க புள்ள இருக்காரு? இவரை எதுக்குதான் எனக்கு கட்டி வச்சீங்க? அந்த காரணத்தையாவது சொல்லுங்களேன். ஆம்பளை செய்யற வேலையை தான் ஆம்பளை செய்ய முடியும். சும்மா எடுப்பு வேலைக்கெல்லாம் ஏன் மவனை வச்சுக்காது தெரியும். அதுக்கெல்லாம் ஏன் மவன் ஆளு கிடையாது. எல்லாம் இந்த நிக்கிற மாதிரி இவன் கொடுக்குற இடம் தான். அப்பப்பையும் கேட்கும்போது எல்லாம் ஏன் வெளியில அனுப்பாத உள்ளரையே உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாமல, அந்த கொழுப்பு தான். அங்கங்க அவங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க வாங்கிக்கிறாங்க. இங்கே பேரு இந்த நீங்க ஒண்ணும் வாங்கிற தேவையில்ல. போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. சரிடி விடு. எப்ப கம்முன்னு இருப்பா. உடனே என் வாய் அடிச்சிருடா. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாருதான் கேட்டுக்கிறா? நாளைக்கு பூ வாங்கிட்டு வாங்க மாமான்னு ராத்திரி என்னமோ சொன்னப்பல இருக்கு. என்ன பூவு? மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணும் தேவையில்லைங்க. விடாமட்டியே என்னமா அதிசயமா எங்க அப்பா இன்னைக்குதான் உனக்கு கேட்கற மாதிரி கோச்சுக்கிற. வந்த நாள்ல இருந்து அவர் அப்படிதான், அவர் கோணம் அப்படிதானே தெரியும். அப்புறம் என்ன விட்டுக்கிட்டு போறதாலதே நல்லா எல்லாம் கொட்டெடுத்து ஆடுற மாதிரி ஆடுறாங்க. ஆரம்பத்திலே குடுகுடுன்னு நல்லா கொடுத்துருந்தா தெரியும். இந்த 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும். புருஷங்காரனா அதையாவது பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்களும் வாரிகள்ல. வரேன்டி. இப்ப நான் கிளம்புவேன். கிளம்பிட்டியா சாமி? சரிப்பா. சாயங்காலம் எதுவும் கடை தண்ணிக்கு போனேன்னா அப்பாவுக்கு கடல முட்டை வாங்கிட்டு வரியா? அப்புறம் வேற என்ன வேணும்? எப்பப்பா இரும்பதான் தாங்க முடியல. அதுக்கு ஏதாவது பண்டை இருந்தா வாங்கிட்டு வாங்க. எம்புட்டு நேரம் நல்லா தானே பேசினாரு. இப்ப மட்டும் என்ன அப்படியே வந்துருது நோவு. ஊர் உலகத்துல இல்லாத நோவு சீக்கு எல்லாம். இது ஒரு பொழப்பு. பெரிய மனுஷத்தானோ. ஏன்பா மருந்து தீந்துருச்சா? ஆமாப்பா, மருந்து தீந்து போய் 4 நாள் ஆகுது. நானும் எத்தனை மருந்து உங்ககிட்ட சொல்லி எடுப்புறதே.
சரி 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 மருந்துல ஒண்ணு வேணாம். உன்கிட்ட பணம் இருக்குமா என்னன்னு தெரியல. பெரிய வாங்கி தரேன்னு சொன்னேன். அவன் பணம் போட்டு விடுறானா, நான் அங்க வாங்கிக்கிறேன். எப்ப இல்லப்பா பரவாயில்லப்பா, நானே வாங்கி கொடுக்குறேன். உன் பொண்டாட்டி தான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறாங்களே, அப்புறம் எங்க இருந்து பணம் இருக்கும்? இந்த ரசமோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்ட தோணாதான். கறி மீன் உன் மவங்காரனுக்கு தினமும் 2 முட்டை இருந்தாதான் சோறியா இருக்குமா. ஏன் நீங்க கேட்கலையே? ஆளு இவரே கேட்கும்போது ஏன் மவன் கேட்டா என்ன தப்பு? அப்பா இனிமே என்னால பேச முடியாது. நீ போயிட்டு வாயா. அடுத்தவங்க மாதிரி நானும் ஒன்னு அறுத்த வீணாக்க விரும்பல. போ போ போய் பழப்ப பாரு. வெளியே போற ஆம்பளை என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு எங்க தெரிய போகுது? என்ன தெரிய போகுது? முட்டை போடுற வழி கோழிக்கு தான் தெரியும், சேவலுக்கா தெரியும்? புருஷன் கூட எங்கேயும் போக கூடாது, புருஷன் கிட்ட எதுவும் கேட்க கூடாது, பேசக்கூடாது. புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டா போதும், அப்படியே 10 கிட்ட ஏறியும் போல இருக்கு. வேணும்னா இவர் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேச வேண்டியதானே? அப்படி என்ன போறாம இங்க மேல? சரியா இருந்தா தானே பொண்டாட்டிக்காரங்க உட்காந்து பேசுவாங்க. கேக்குற கேள்விக்கு இந்த மனுஷன் வீட்டுல இருந்தாலே அவங்க உள்ள வர்றதே கிடையாது. நாம தான் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாரும் நல்லாத்த நேக்க நவுந்துக்கிறாங்க. இன்னொருக்கா ஏதாவது கேட்கட்டும், பொறவு இருக்கு. அம்மாடி மருமவள கொஞ்சம் நில்லுங்க. இந்த ஆரம்பிக்கிறாருல, இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் என் புருஷகிட்ட மல்லிப்பூ கேட்டதுக்கு மாநாடு நடத்துறீங்களா? மாநாடு ஏன் வழுக்க மாமனார உன் மண்டைய உடைச்சு மாவனுக்கு போட்டு உன் படத்துக்கு நான் மல்லிகைப்பூ மாலையை போடல, நான் உன் வீட்டு மருமக கிடையாது. இங்க அது கூப்பிடுறமே ஒரு பேச்சுக்கு மரியாதை விட பாரு. இந்த வீட்டுல பெரிய மனுஷன் நான் என்னத்துக்கு இருக்கேன்? அதையத்தான் நானும் கேக்குறேன், என்னத்துக்கு இருக்கீங்க? ஏமா ஒரு புருஷங்கார வேலைக்கு போறாரு, வேலையான வேலையில அவருக்கு சோறு தண்ணியை கொடுத்து அனுப்புவோம். வரையில அந்த மனுஷன் சீக்கிரத்துல வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும். கொஞ்சமாவது இருக்கு அவனுக்கு. என்னமா வேலைக்கு போற மனுஷங்கிட்ட அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புற? இந்த வீட்டுல அவர் ஒரு ஆளு தான் எனக்கு நாதி. ஆற விட்டுட்டா யாரு இருக்கா? எதுவும் எனக்கு வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அதை விடு அது நீயாச்சு உன் புருஷன் சொல்லியாச்சு. அது நமக்கு தேவையில்லாத கதை. அவனை இன்னைக்கு நேத்துக்குன்னு ஏதோ வேலை கிடைக்கிறப்பதான் வேலைக்கு போறான். என்னமா வா விட்டு காரிய கணக்குலாம் அவனை கூப்பிட்டுக்கிட்டு நிக்கிற? ஏன் நீ தனியால போக மாட்டியா? உன் வீட்டு ஆளுங்களா ஒரு ஆளுங்களா அங்க வந்து என் அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்காத வைக்க போறியா என்ன? இந்த பாருங்க, பேசுறதா என்னைய பார்த்து மட்டும் பேசுங்க. ஏன் வீட்டு ஆளுங்களை பத்தி பேசுறீங்க? நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். என்ன தெரியும் உங்களுக்கு அவங்கள பத்தி? அப்படிதான் என் குடும்பம் சரியில்லாத குடும்பம்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சு என்னத்துக்கு வந்து பொண்ணு எடுத்தீங்க? சேத்துல காலை விட்டுப்புட்டோம், என்ன பண்றது? சோடி செஞ்சுக்கிட்டு போறாங்களே சோடி. அவன் ஒரு கிறுக்கன். வயசான வயசுல வேலைக்கு போய் சம்பாரிச்சு 3 பிள்ளையாச்சு. அதுவளுக்கு எதுவும் சேர்த்து வைக்கணும் இல்ல. மாசத்துக்கு 4 காரியம் உன் வீட்டுல இருந்து வரும். எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எந்த காரியத்துக்கும் போக தேவையில்ல. முதல்ல எதுக்கு என் மவனை கூப்பிடுறேன்னு சொன்னீங்க? அடுத்து என் வீட்டு காரியத்துக்கே போவேனாம்னு சொல்றீங்களே. இப்ப காலத்துக்கும் இந்த அடுப்படிக்குள்ளேயே நான் பழங்கிட்டு கிடக்கணுமா? என் சொந்த பந்தம் ஒட்டு வரவனு யாரையும் பார்க்க கூடாது, எங்கேயும் நான் போவே கூடாது. மளிகை கடைக்கு மட்டும் உங்க மவனை அனுப்புனதுக்கு ஏன் அவனை அனுப்புற? நீ போக வேண்டியதானே? நல்லா கேக்குறீங்கல்ல. நான் என்ன எங்கேயும் போவாதவளா வராதவளா? இந்த அக்க பக்கத்து வீட்டுக்கு போனா கூட ஏன் அங்க போய் உட்கார இங்க வந்து உட்காரன்னு 1008 கேள்வி. வீட்டுக்கு வாட்ச்மேன் மாதிரி வீட்லயே இருந்துகிட்டு என்ன ஜெயில் கைதி மாதிரி தானே என்னைய வைக்கிறீங்க? என் புருஷன் கூட என்னை எவ்வளவு கேள்வி கேட்டதில்ல. சும்மா இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க சொல்லிவிட்டேன். ஓரளவுக்கு தான் நானும் பாப்பேன். இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் உங்க மூத்த மருமகிட்ட போய் வைங்களா, அப்ப தெரியும். நான் நல்லா இழுச்சு வச்சு அதனால என்கிட்ட நல்லா பொடி கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன திருப்பியே கேட்க போறேன்? இப்ப மட்டும் அப்படியே எதுவும் திருப்பி கேட்கவே இல்ல பாரு. வாய் மட்டும்தான் இருக்கு. அப்படியே வாய் பேசிய குடும்பத்தை உருப்படாம பண்ணிடு. வீட்டுக்கு மருமலை தேடிட்டு வரதை விட்டுப்புட்டு பேய கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான் என் மோவனுக்கு. ஆமா மாமா, நான் பேய் தான். பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகணும் இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லல்ல. இனிமே பாப்பீங்க. பேயாமல பேயே ராத்திரி அம்மிகளை தலையில தூக்கிட்டு சாவடிக்கிறேன் இல்லையானு பாரு. எதுவும் சொல்லக்கூடாது போனா ரொம்ப தானே கொழுப்பு ஏறி போய் நிக்குது இவருக்கு. யார பார்த்து பேய்ங்கிறாரு? இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும் வேலைக்கு போய். என்ன ஏன் மனுஷன் சாப்பிட்டியா? சோறு ஒண்ணுதான் இந்த வீட்டுல கேடு. ஆமா, முழு நேரமும் மூஞ்ச தூக்கி வச்சுக்க. என்னதான் உனக்கு பிரச்சனையா? இந்த வீட்டுக்கு உன் மவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அவங்கதான் பிரச்சனை. என்னென்ன கேள்வி தெரியுமா என்னைய கேக்குது? வெக்க கேடு மான கேடு. சிற வச்சுக்கிட்டு நான் வாடுறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு தொங்கலாம். இவங்க ரொம்ப ஓவரா போறாங்க. என்னை பார்த்து என்னென்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உங்க மாவகிட்ட 2 நிமிஷம் நின்னு பேச முடியல. அப்படி என்ன இவருக்கு சொத்துல மண்ணள்ளி வச்சுட்டேன். ஏன் என் மேல இம்பிட்டு வெறுப்பை காட்டுறாரு? இந்த வீட்டுக்கு மருமலை கூட்டியார சொன்னா பேய கூட்டி வந்திருக்காங்களா? நான் என்ன பேயத்த? நீ பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு. சொல்லுகத்த. ஐயோ இல்லாதையும் பல்லாதையும் சொல்லி என் பொண்டாட்டியே எனக்கு எதிராவே திருப்பி விட பாக்குறீங்க. இந்த பாரியா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதை சொல்லிருப்பா எதை சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதே. சும்மா இப்ப பாரு அந்த பிள்ளைய வஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன? அவனுக்கு 3 வேளையும் சோறு போறது உனக்கு பொறுக்கலையா? அடுத்த வீட்டுல பாரு அந்த ரோசாவை அவங்க மாமனார உள்ள கூட சேர்க்கறது கிடையாது. குளிரா மழையா வெயிலா அந்த கிழமை வெளியே தான் கிடக்குறாரு. பசின்னு வந்தா பச்சை தண்ணி குடுக்கறால. ஆனா இவ என்ன அப்படியே ஒண்ணு நடத்துறா? நீ எந்த காலத்துலதான் திருந்துவியா? உன் தங்கச்சி மாவளை என் மவனுக்கு கட்டி வைக்கலாம்னு பார்த்தேன். அந்த ஈத்த சிரிக்கவளை எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து என் மவனுக்கு கட்டி வச்சிருக்கேன். இவங்கிறதாலதான் இந்த குடும்பத்தை இவ்வளவு காப்பாத்திக்கிட்டு வர. இதுவே வேற ஒருத்தியா இருந்தா வந்த நாள்ல புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருந்திருப்பா. வந்துட்டாரு சும்மா. இந்த மாதிரி உன் மவளை அவங்க மாமியார் மாமனார் பேசினாங்கன்னா உனக்கு தாங்குமாயா? என்ன உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த புள்ள அமைதியா இருக்குன்னு நினைப்பேன். இந்த பாரு, நானே தலையில அம்மிக்கல தூக்கி விட்டு கொல்லுடுன்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான் உனக்கு சொல்லிவிட்டான். வயசான காலத்துல வாயை மூடிக்கிட்டு. யாரை எதிர்த்து பேசுற? உன் மருமக சொல்றது கேட்டுக்கிட்டு என்கிட்ட வச்சுக்கலாம்னு நினைக்காத. அட பாவி சண்டாளா, வயசான காலத்துல போட்டு இப்படி அடிச்சு கொள்ளுறானே. கட்டையில போவ இவன் கையில ஒரு கட்டை வளைக்க. எனக்காண்டி நீங்க அடி வாங்க வேணும் வாங்கத்த. நீ வாதாயி. யாரு இல்லாம இவன் சோத்துக்கு சிங்கி எடுத்தாதான் இவன் புத்தி அடங்கும்.
வேலை வேலைக்கு சோறு போடுறதுதான் இவன் இப்படி நல்லா நாக்குக்கு ருசியா தின்னுபிட்டு கேக்குறான். மறுபடி அவன் இவனை பேசுற வேலை வச்சுக்கிட்ட மறுபடியும் அரைஞ்சு தள்ளிடுவான் பாத்துக்க. பொட்டச்சுன்னா பொட்டச்சு மாதிரி நடந்துக்கணும். அட்டங்கா பிடாரி மாதிரி இருக்காளுவ. மருமகளுக்கு முன்னாடி இந்த வயசான காலத்துல அடிக்கிறானே கேள பய. இத்த வாங்கத்த, அவர்கிட்ட எதுவும் வச்சுக்க வேணாம். இன்னும் எத்தனை காலத்துக்கு? அவருக்கு தெரிஞ்சதுல அதான். இவர் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் அடிமாடுன்னு நினப்பு. இவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்துக்கிட்டு, இவங்க பேச்சுக்கு மண்டி ஆட்டிக்கிட்டு, இவங்க சொல்ற சொல்லையும் வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கணுத்த. அப்படி எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டுப்பட்டா நம்ம பேயே பிசாசு ராட்சசி. எத்த வர வர உங்க மைனும் இப்படியே மாறிக்கிட்டு இருக்காருத்த. எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. பெத்த பிள்ளைய கிட்ட கூட பாசம் கட்ட மாட்டேங்கிறாரத்த. அப்படி என்னத்த, அப்படி என்ன வீரப்பு? மருமவனா என்ன, அடுத்து வீட்டு பொண்ணா இருந்தாலும் மவ மாதிரி தானே. பெத்த மவளை இப்படியெல்லாம் பேசுவாரா இவரு? யாரோ ஒருத்தி வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு நினைச்சுதானே இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு செல்றாரு. என் அப்பா மாதிரி தானே பாத்துக்கிறேன். அம்மாடி முத்து பேச்சு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குமா? இந்த மாதிரி திருந்தாத ஜென்மத்தை நினைச்சலாம் நீ கவலைப்படாத. நாய் வாழை நிமித்தவும் முடியாது, இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை திருத்தவும் முடியாது. வா போலாம். மத்தியானத்துக்கு வந்து சோறு இல்லைன்னு கத்துவான். போய் ஆக்கிற வேலையை பார்க்கும்.